கோவக்காய் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி டிப்பை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஸ்லைசரில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. மேரினேஷனுக்காக இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக, கடலை மாவு பைண்டிங் பர்பஸ்க்காக, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் ஃபுட் கலர் சேர்க்கலை. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமாக பீட்ரூட் துருவி சேர்த்துக்கோங்க. நேச்சுரலாக ஃபுட் கலர் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல சூடான எண்ணெயில் உதிரி உதிரியாக கோவக்காய் பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா 2 சைடும் குக் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு சூடாக சர்வ் பண்ணால் கோவக்காய் பக்கோடா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.